ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் அமிகாஸ் vlog. இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பெர்கமோ சித்தா ஆல்தா இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெர்கமோவில் இருக்குது. ஸோ அங்கே வந்து நான் போயிட்டு இருந்ததை பார்ட் 1 வீடியோவாக நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோட தொடர்ச்சியான பார்ட் 2 வீடியோ. இது தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெர்கமோ சித்தா ஆல்தா ஃபனிக்குலரில் வந்து நாங்கள் மேலே வந்த பிறகு அதோட வியூ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சண்டியல் கேலண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெர்கமோ சித்தா ஆல்தால தான் இருக்குது. அந்த காலங்களில் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அது பிறகு சொல்கிறேன். இந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த பெயிண்டிங். ஸோ இவர் வந்து ஒரு பெயிண்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 10 யூரோ எடுக்கிறாரு. ஸோ எங்களுக்கு பிடிச்ச டிசைனை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்தோம்னு சொன்னால் அவர் வந்து உடனே பெயிண்ட் பண்ணி தருவார். இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவர் பெயிண்ட் பண்ண விதம் வந்து நல்லா இருந்தது. கிட்ஸ் நிறைய பேர் வந்து அதை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு பெயிண்டிங் பார்த்திங்கன்னு சொன்னால் 10 யூரோ. ஸோ அடுத்தது நான் என்ன சொல்ல வந்தேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சண்டியல் கேலண்டர் பற்றி. அந்த காலங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் டைம் பார்க்குறதுக்கு கிளாக் இல்லாத காலங்கள், அது இல்லாமல் பார்த்திங்கன்னு சொன்னால் கேலண்டர்ஸ் இதெல்லாம் இல்லாத டைமில் வந்து நேரங்களை வந்து எப்படி பார்த்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சியாக தான் பார்த்திங்கன்னு சொன்னால் இது இருக்குது. இது பார்த்திங்கன்னு சொன்னால் பெர்கமோ சித்தா ஆல்தால ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா இந்த கேலண்டரோட டிசைன் இருக்குது. ஸோ அதை தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் சூரிய ஒளி சன்ரைஸ் வந்து இருக்கிற டைமை வச்சு ரைஸ் அப்புறம் சன் செட் ஆகிறத வச்சு தான் இந்த கேலண்டரில் வந்து மாதங்கள் நேரங்கள் எல்லாம் கணிச்சிருக்கிறாங்க. பார்த்திங்கன்னு சொன்னால் சூரியன் வந்து அந்த நிலத்தில் பட்டு அந்த ஒளி தெரிக்கிறத வச்சு இதில் வந்து ஒவ்வொரு மாதங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா நேரம் அதை வந்து இவங்க வந்து கணிச்சிருக்கிறாங்க. எனக்கு அதை பற்றி சரியான டீப்பான நாலேஜ் இல்லை. ஆனால் இது தான் அந்த கேலண்டர். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் என்ன எழுதியிருந்ததுன்னு சொன்னால் ஒவ்வொரு மாதங்களோட எழுதியிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்னாயோ ஃபெப்ராயோ அப்ரிலே இட்டாலியனில் நான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து இந்த இதில் இந்த ரீகேல எழுதியிருந்தது, இந்த லைனில் எழுதியிருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரிய ஒளி படுறதுக்குரிய மாதிரியான ஒரு மார்க் இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வச்சு தான் வந்து அந்த காலத்தில் வந்து நேரம் கணிச்சிருப்பாங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சூரிய ஒளி வந்து படும்போது ஒவ்வொரு அந்த பிரைட்டோடது வித்தியாசப்படும் இல்லையா, அதை வச்சு இவங்க ஒவ்வொரு டைமையும் கணிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் இது பற்றின டீப்பான நாலேஜ் இல்லை. ஆனால் இது தான் அந்த கேலண்டர். இங்கே வரக்கூடிய டூரிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை தான் அதிகமாகவே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது வந்து பெர்கமோ சித்தா ஆல்தால இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பில்டிங்ஸ் எல்லாம் இதில் இருக்கக்கூடிய வால்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவுமே பழமையானது. இதை வந்து அவங்க இன்னுமே மெயின்டைன் பண்ண பார்த்தீங்களா இந்த ஒவ்வொரு மாதங்களினுடைய நேம் எழுதியிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து அந்த ஒவ்வொரு சிம்பிள்ஸ் போட்டிருக்கு. இதெல்லாம் வந்து இந்த எஸ்ட்ரோனாமி அது ரிலேட்டடாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா? இப்போ இது தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சண்டியல் கேலண்டர். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இதில் வந்து மியூசியம் இருக்குது. அந்த மியூசியமில் வந்து இது பற்றின விஷயங்களை வந்து இன்னும் தெளிவாக அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். இது தான் அந்த சிம்பிள். இதில் வந்து அவங்க ஒவ்வொரு நேரங்கள் என்ன சொல்கிறது ஒவ்வொரு திசைகள் இதெல்லாம் வந்து இதில் கணிச்சிருக்கிறாங்க. ஸோ இது சம்பந்தமான நாலேஜ் இருக்கிறவங்க இதை பற்றி கமெண்ட்டில் போடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் நான் சொன்னது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த பில்டிங்ஸ் எல்லாம் வந்து பியாட்சா வேக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவும் பழமையான கட்டிடங்களாக இருக்கும். இதில் அது இல்லாமல் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஜெலத்தேரியா இருக்குது. அது இல்லாமல் பாஸ்தா செய்கிற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் எடுக்கக்கூடிய மாதிரி இங்கே ஃப்ரெஷ்ஷான பாஸ்தா செய்கிற ஷாப்ஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் பார்க்கலாம். இது வந்து காட் மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. டூரிஸ்ட் வந்து வாரத்துக்கு இது வந்து எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஃபேமிலியாக வரக்கூடியவங்க வந்து இந்த மாதிரி வெஹிக்கிள் வந்து புக் பண்ணிவிட்டு வரலாம். ஏன்னா இது பார்த்திங்கன்னு சொன்னால் பெர்கமோ இதில் இருந்து நாங்கள் நல்ல உயரமான இடத்துக்கு வரணும். ஆல்தாங்கிறது சொல்கிறது உயரம் தான் சொன்ன பார்த்திங்களா. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பாஸ்தா எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் வந்து அவங்க காட்டுறாங்க. ஒரு நொன்னா அப்படின்னு சொன்னால் இங்கே சொல்கிறது வந்து கிராண்ட் மதருக்கு சொல்கிறது. ஸோ அவங்க வந்து பாஸ்தா வந்து ஃப்ரெஷ்ஷாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத லைவாக காட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய ஷாப்ஸ் இருந்தது, பிராண்டட் ஷாப்ஸ் இருந்தது, ஜெலத்தேரியா கஃபெத்தேரியா எல்லாமே இருந்தது. ஸோ அதை தான் நாங்கள் வந்து பார்த்தது. Keep it low key, keep it softly spoken, with no strings tying you to me. I'm
happy in your company with no emotion, 'cause my love deserves to be free. I never wanna look at a house in the garden, I never wanna lock you down. I know you're not mine, it's just my turn, but we can still have fun for now. You told me you don't really do commitment, trust me, consider your message received. When you said you couldn't take us too seriously, I must admit I was relieved. 'Cause I never wanna play happy families with you, but I like having you around. I'm fully aware this is a flash in the pan, but we can still have fun for now. Stop paying so much attention, and when you're moving in another direction, don't worry, I get it. I meant what I said when I said it, lady. I never wanna look at a house in the garden, I never wanna lock you down. I know you're not mine, it's just my turn, but we can still have fun for now. No, I never wanna play happy families with you, but I like having you around. இட்டாலியில Aware this is a flash in the pan, but we can still have fun for now. Yeah, we can still have fun for now. Oh, we can still have fun வெளியில for now. பார்க்கறதுக்கு இப்படி பழமையா இருந்ததுக்கு அதோட இன்டீரியர் வந்து வித்தியாசமா இருக்கும். வெளியில வந்து அந்த பில்டிங்ஸோட கலர், இதோட பெயிண்ட் எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வெளியில் வந்து இருக்கக்கூடிய சுவரில் வந்து இந்த வாலில் வந்து எந்த விதமான பெயிண்ட் எதுவுமே அடிக்க முடியாது. அதுக்கு அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் இட்டாலியில் இருக்கக்கூடிய முனிசிபல் அப்படின்னு சொன்னால் இங்கே கொம்முனேன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து பெர்மிஷன் எடுக்கணும். பெர்மிஷன் எடுத்து அதுக்கும் வந்து இந்த கலர்ஸ் தான் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. அது மட்டும்தான் இங்கே பெயிண்ட் பண்ண முடியும். வெளியில் நமக்கு பிடிச்ச மாதிரியாக க்ரீன், ஆரஞ்சு இப்படியெல்லாம் எந்த பெயிண்ட்டுமே இங்கே அடிக்க முடியாது. ஸோ இதோட இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து இன்னொரு பில்டிங் பார்த்திங்கன்னா, இது வந்து நிறைய பியாட்ஸா அங்கே இருந்தது. ஸோ அதோட வீடியோ தான் இது. இதில் இருக்கக்கூடியது வந்து இந்த மார்பிளில் மாதிரி ஒரு லைட்னிங் வர மாதிரி இவங்க வந்து அந்த செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னு சொன்னால் 16th செஞ்சுரியில் வந்து உருவாக்கப்பட்ட கட்டிடங்கள். ஸோ இது வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து அப்படி தான் இருக்கும். இட்டாலியில் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாமே பழைய கட்டிடங்களாக தான் இருக்கும். ஸோ அது ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கே வரக்கூடிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்காக கூட அவங்க வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். நீங்கள் கொலோசியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ரொம்ப பழைய கட்டிடம், உங்களுக்கு தெரியும். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகவும் ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன். இந்த மாதிரி இங்கே நிறைய இருக்குது, பீஸா இருக்குது. இதெல்லாம் நாங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நான் கண்டிப்பாக அதெல்லாம் எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
பார்த்தீங்கன்னு சொன்னால் பெர்கமோ மியூசியம் இருக்குது. ஸோ அதுக்கு அதை வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதில் என்ன மாதிரியான இருந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பெர்கமோ எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெர்கமோ யூனிவர்சிட்டிக்கு ஃபேமஸ். இங்கே வந்து நிறைய ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. இந்தியா, ஸ்ரீலங்கா, வேறு நாடுகள்லேருந்து வந்து இங்கே நிறைய பேர் படிக்கிறாங்க. அதில் ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சிட்டி வந்து பெர்கமோவில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நிறைய அனிமல்ஸ் இருந்தது. ஸோ அதை நான் வீடியோ எடுத்திருந்தேன். அது கிளியராக விளங்குதா என்னன்னு தெரியல. இது வந்து இங்கே நிறைய என்ன சொல்கிறது, அன்யெல்லோ அப்படின்னு சொல்லலாம், ஆடு இந்த மாதிரி ஷீப் இருக்கு இல்லையா, பேக்கோரா, அதெல்லாம் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அதை தான் நான் வீடியோவில் எடுத்திருந்தேன். நான் நினச்சேன் இவங்க வந்து இதை வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருந்தேன். ஆனால் அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அடுத்த நாள் பாஸ்குவா அப்படிங்கிறதுனால அதை பாஸ்குவாக்காக எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஷுவராக தெரியலை. ஸோ அதுகள் வந்து இங்கே நிறைய இருந்தது. அது கொமுனேங்கிற அந்த ஒரு இதால் வந்து இந்த ஆடு, பிறகு பார்த்திங்கன்னா ஹோஸ் இருந்தது, இதெல்லாம் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அதை தான் நான் இந்த வீடியோவில் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இட்டாலியில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை வந்து என்னோடய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்கலாம். என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் அமிகாஸ் vlog. Ciao ciao.